கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையினாலே நம்மை பிழைக்க செய்கிற தேவன். இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவர் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டு கரையேறின உடனே பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்திற்கு வழி நடத்தப்பட்டு அங்கே பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அப்பொழுது அவர் 40 நாள் இரவும் பகலும் உபவாசமாயிருந்த பொழுது அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் பிசாசு அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். அதாவது அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு பசி இருந்தது. நன்றாக சாப்பிட்டு திருப்தி அடையலாமே என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற அந்த நேரத்திலே சோதனைக்காரன் வருகிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரன் என்றால் இந்த கல்லுகளையே அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்று. இயேசு அதற்கு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு தேவனுடைய வார்த்தை நம்மை எப்படி பிழைக்க பண்ணும் என்று ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே பலவிதமான கொழுமையான போஜன பதார்த்தங்கள் நமக்கு இருந்தாலும் நமக்கு சமாதானம் இல்லை என்றால், நமக்கு தேவனுடைய வார்த்தை இல்லை என்றால், நாம் அந்த சாப்பாடுகளினாலே மட்டும் பிழைக்க முடியாது. அதைத்தான் இங்கே மனுஷன் அப்பங்களினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, நாம் ஒரு வியாதியாக இருக்கிறோம் என்றால், இயேசு உங்களை சுகமாக்குகிறார் என்று ஒருவர் சொன்னால் அந்த வார்த்தை நம்மை பிழைக்க செய்கிறது. இயேசு, நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம் என்று இயேசு சொன்னார். அந்த வார்த்தையின் வல்லமை அங்கே சுகத்தை கொண்டு வந்தது. நாம் ஏதோ ஒரு காரியத்திற்காக பயந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லும்போது நமக்கு எல்லா பயமும் நீங்கி விடுகிறது. தனிமை என்ற உணர்வை நம்மை விட்டு அகன்று போகிறது. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்னது வாக்குத்தத்தம். நம் ஆபத்து வேலைகளிலே அந்த வார்த்தை நம்மை பிழைக்க செய்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படி சொல்லி கொண்டு போனால் எண்ண முடியாத வாக்குத்தத்தங்களை சொல்லலாம், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லலாம். ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் நம்மை பிழைக்க பண்ணுகிறது என்பதை நாம் ஒருபோது மறந்து போகக்கூடாது. வெறும் சாப்பாடு, போஜன பதார்த்தங்கள் மட்டும் நமக்கு போதாது. இந்த உலக வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையும் நமக்கு தேவை. அது நம்மை பிழைக்க பண்ணுகிறதா இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை கூட வீணாக போகாது. ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைக்கும் ஒரு தேவ நோக்கம் பின்னாடி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய நோக்கம் இருக்கிறது போல நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு பின்னாடியும் தேவ நோக்கம் இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவைகளினாலே பிழைப்போம், தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாம் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளைக்காக நன்றி. இந்த நாளிலும் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி. பரிசுத்த ஆவியானவரை துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக
இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.